26th ஜூலை 2026 இன்றைக்கான டேரட் கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 டிஃப்ரெண்ட் எனர்ஜி நம்மளுக்கு டேரட்டில் காமிச்சது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எனர்ஜியாக இருந்துச்சு. அதனால் நான் 2 பைல் வச்சுருக்கேன், பைல் 1 அண்ட் பைல் 2. சரிங்களா? உங்கள் மனசுக்குள்ளே நம்பர் 1 ஆர் நம்பர் 2 ஏதாவது ஒன்று நினச்சிக்கோங்க. இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதால சிவா ஆரக்கிள் கார்ட்ஸும் நான் எடுத்திருக்கேன். இந்த கார்ட்ஸ் மூலமாக சிவன் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல நம்பர் 1 நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக என்ன சொல்கிறாங்க, டேரட்டில் என்ன வருது, சிவா என்ன சொல்கிறாங்க, ஆகாஷிக் கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேரட்டில் நீங்கள் ஒரு சில விஷயம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். பட் உங்களோட லைஃபை நல்லா தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமே உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் எஃபர்ட் போட்டுட்டு இன்னும் எனக்கு எதுவும் நடக்கலை, எதுவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் போட்ட உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குது. நீங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வியூ, நீங்கள் பார்க்குற விதத்தை மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. நியாயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சில பேர் வெளிநாட்டு வேலைக்கு ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இருக்கலாம். அதுக்கான வேலையும் நீங்கள் பார்த்துட்டு இன்னும் எதுவுமே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி கண்டிப்பாக மின்ன போகிறீங்க. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. 1111 அதிகமாக நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். ஒரு ஃபோன்லேயோ இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா காரோட நம்பர் பிளேட்லேயோ நீங்கள் 1111 பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 333 இந்த மாதிரி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிற விதத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போவுமே ஒரே மாதிரியே ஒரே பிரச்சனை உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கலாம். அதுவும் ஒரே மாதிரியே நீங்களும் அதை மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டு அதையே பார்த்திங்கன்னா அதே சேம் சைக்கிளாகவே உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கலாம். நீங்கள் அதை பார்க்குற விதத்தையும் அதை அணுகிற முறையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலையாக இருக்கலாம். இந்த வேலை எப்போவுமே கஷ்டமாக இருக்கே, இது இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்காம அதை பார்க்குற விதத்தை மாற்றுங்க. உங்களோட சக்ஸஸ் ரொம்ப கிட்ட தான் இருக்குது. அடுத்து ஆரக்கிள் டெக்கில் ஃபஸ்ட்டு வந்திருக்க கார்டு 6 ஆஃப் கீஸ். உங்களை நீங்களே செதுக்கிட்டுருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிட்டுருக்கீங்க, செதுக்கிட்டுருக்கீங்க. அது நல்ல விஷயந்தான். தேவையில்லாத விஷயங்களை நம்மளே கண்டுபிடிச்சி நாம் எப்படி இருக்கணும், நம்ம யார், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம இன்னும் பெட்டராகவே பார்த்திங்கன்னா லைஃப்பை வாழ முடியும். ரொம்ப நல்ல விஷயம் இது. அடுத்து வந்திருக்க கார்டு 7 ஆஃப் கீஸ். சீக்கிரமாகவே இங்கேயும் இந்த ஸ்டார் வந்திருக்கு, இங்கேயும் 7 ஆஃப் கீஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ போகிறீங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க கூடிய சீக்கிரம் உங்களோட சக்ஸஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அச்சீவ் பண்ணதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து வந்திருக்க கார்டு 1 ஆஃப் ஸ்க்ரோல்ஸ், ஆன் ட்ராக் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. சில பேருக்கு குழப்பம் இருக்கலாம், நான் போயிட்டுருக்க ரூட்டு கரெக்டாக, இது நான் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேனா இல்லை தப்பான வழியில் போயிட்டுருக்கேனான்னு. கண்டிப்பாக நீங்கள் சரியான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க. அதில் எந்தவித பயமும் தயக்கமும் வேண்டாம். அடுத்து நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவா ஆரக்கிள் கார்ட்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது பாருங்கள். சிவன் இந்த கார்டு மூலமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாமே ஒன்று தான், அவர் தான் எல்லாமே இல்லைங்களா. இன்பம் துன்பம் எல்லாமே அவர் பார்த்திங்கன்னா ஒன்றே தான். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இதை நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே லைஃப்பில் ஒரு பார்ட், அவ்வளோதான். அவர் தான் எல்லாமே. கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் எல்லாமாவும் இருக்கிறாரு. அதில் எந்த வித குழப்பமும் பயமும் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதோ எல்லாமே சரியாக தான் நடக்குதுன்னு நம்புங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தில் ஒரு எஃபர்ட் போடுறீங்களோ அதை
கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. அதாவது தொடர்ந்து நீங்கள் வந்து செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு 4 நாள் கேப் விட்டுட்டிங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு விதையை வந்து நம்ம மண்ணில் புதைக்கிறோம் அப்படின்னா அது தொடர்ந்து அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சு இருக்கும்போது தண்ணி, காற்று, ஈரப்பதம், வெளிச்சம் எல்லாம் சேர்ந்து தான் அதை வந்து முளைக்க வைக்குது. 2 நாளைக்கு அது மண்ணுக்குள்ளே வச்சுட்டு திருப்பி எடுத்து கையில் வச்சுக்கிட்டா அது முளைக்காது இல்லையா? அந்த மாதிரி தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விதை மாதிரி உங்களோட லட்சியத்தை ஒரு விதையாக உங்களோட மனசுக்குள்ளே விதைக்க சொல்கிறாரு. அந்த விதை தொடர்ந்து முளைக்கிறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆக்ஷன்ஸால் நீர் ஊற்றி அதை வளர்க்கணும். நிறைய பேர் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கீங்க, அதுதான் இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை உங்களுக்கு நேரம் வரும்போது தெரிய வரும். இப்போதைக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் மனசில் பயம், குழப்பம் எதுவுமே இல்லாமல் உங்களோட ஆக்ஷனை எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேலே பாரத்தை போட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த் இஷ்யூனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலேயோ நீங்கள் வந்து குழப்பத்தில் இருந்தாலோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ சிவனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் தராரு. கண்டிப்பாக இன்றைக்கி இதை பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு மனசுலையும் உடம்புலையும் இருக்க காயங்கள், வருத்தங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறத விட ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, அதாவது வந்து எப்படின்னா நீங்கள் லிமிட் செட் பண்ணியிருப்பீங்க. என்னால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. உங்களால் இதை விட பல மடங்கு உங்களால் சாதிக்கவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இதை விட பெட்டராக உங்களால் பல மடங்கு வாழவும் முடியும். ஆனால் அதை நீங்கள் உணராமல் ஒரு லிமிட்குள்ளே உங்களை வச்சுருக்கீங்க. அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேரட் கைடன்ஸ். நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜியாக இருக்குது. தேவையில்லாத நீங்களே ஒரு போராட்டத்தை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க. அது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். என்னென்னா இங்கே நான் பார்க்கும்போது இந்த கார்ட்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா உங்களை நல்லாவே கவுத்து விட பிளான் பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அவங்கள நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. பட் தேவையில்லாத போராட்டம் இது. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் உங்ககிட்ட இது பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கலாம். அப்படி சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நம்மளை ரொம்ப பாதிக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம தள்ளி தான் நிற்கணும். ஓவர் பேர்டனாக அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போராடிக்கிட்டே இருந்தால் உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்போ வாழுவீங்க? இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்றத உணர்ந்துட்டு அந்த பர்சன்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது நல்லதுன்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் விலக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி இதுதான் அப்படின்னு இருக்கும்போது யூனிவர்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சமயம் பார்த்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் அது சரி வராதுன்னு நினச்சிக்கும் போது நீங்களே வந்து அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நீங்களே உங்களை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது. நீங்கள் அதில் ரொம்ப மூழ்கி போய் நான் எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு டவர் மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி, திடீர்னு ஒரு இடி விழுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தாக்கி கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ அது காலியாக தான் போகுது. ஆனால் அதுக்கு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மனசை தேத்திக்கிட்டு இது நம்மளுக்கு சரி வராதுன்னு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விலகிடுங்க. இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மைண்டில் போட்டுக்காமல் என்னன்னா என்ன அப்படிங்கிற ஒரு இதில் லைஃப்பில் ஒரு பார்ட் மாதிரி அப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக மேபி இருக்கலாம். எனக்கு என்னமோ இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய பேர் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது தோணுது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணி நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க.
அது தேவையே இல்லைங்க. அந்த அந்த ஒரு விஷயம் வந்து தேவையே இல்லை. யாரை மாதிரியும் நம்ம மாற வேணாம். நாமளாக இருந்தால் போதும். லைஃப் வந்து ஜேர்னி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி இவங்களோட இருப்போம், நாளைக்கு வந்து வேறு ஒரு கம்யூனிட்டியோடு இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போனால் நம்மளாக எப்போ வாடுறது? நீங்கள் யூனிக்கான பர்சன். உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, இந்த கம்யூனிட்டி வேறு. இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அதுலேருந்து விலகி வந்து, இல்லை அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை பார்க்குறது தான் சரி. ஏன்னா இதனால் உங்களுக்கு எந்த நல்லதும் கிடைக்காது. உங்களுக்கு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் இல்லாமல் மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்திலே தான் இருக்கீங்க. அந்த நேரம் ஜாலியாக இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுறீங்க. உங்கள் வீட்டு பெரியவங்களோ இல்லை உங்களுக்கு ஒரு அட்வைஸ் யாராவது பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தெரியுது. யாரோ நல்ல வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரான பர்சன் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், இது ஏன் இது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே தெரியுது. அதே மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்களே கற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உண்மை என்னன்றது உங்களுக்கு தெரியல. ஒரு இடி விழுற மாதிரி ஒரு விஷயம் நடந்து அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, அனலைஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்கள அனலைஸ் பண்ணி யார் எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது ஆகாஷிக் கைடன்ஸில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு. அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி, சரிங்களா? பழசை நினச்சிட்டு இருக்காதீங்க. மெசேஜ் வந்துட்டுருக்கு. இது எதுக்கான நேரம்னா உங்களோட கோல்ஸை செட் பண்ண வேண்டிய நேரம். ரெட்டை வாழ்க்கை தேவையில்லைங்க. பாஸ்ட்டை நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ரெட்டை வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் எப்படியோ அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி தான் இது அமையும். நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட கோல்ஸ் என்னவோ அதை செட் பண்ணுங்கள், அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள். எங்கே போகிறீங்கன்றதை தெளிவாக பாருங்கள். அடுத்து சிவா ஆரக்கிள் கார்ட்ஸில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். மினிமலிசம், அதாவது இந்த கார்ட்ஸில் வந்ததே தான் இங்கேயும் வந்துட்டுருக்கு. மினிமலிசம் அப்படிங்கிற ஒன்றை வந்து பார்க்க சொல்கிறார். சிம்பிளான லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃபாக அமையும். அதனால் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ சைக்கிள் ஆரம்பிக்க போகுது, அதனால் அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இல்யூஷனான விஷயம், ரொம்ப வந்து ஈர்க்க தன்மை உள்ள விஷயத்தில் இருந்து உங்களை அவர் மீட்டு கொண்டு வருவார். தினமுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ண சொல்கிறாரு. அப்படி பண்ணும்போது உங்கள் லைஃப் வந்து ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்கும். சிம்பிளான லைஃப்பும் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினும் நீங்கள் கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அதுதான் சிவன் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸாக இருக்குது. தினமுமே நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலுமே தினமும் வந்து உங்கள் மதத்தில் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ், தினமுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு டிசிப்ளினையும் ஒரு மன அமைதியையும் இல்யூஷன் எது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவையும் கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு ரெடியாக இருங்க. தேங்க்யூ.